ஸோ சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி மற்றும் 8ஆம் இடத்த அதிபதி தான் குரு. ஸோ 8ஆம் இடத்த அதிபதி 12ல் மறையது யோகம், ஒரு மாற்றம், முன்னேற்றம், தடையில்லாத வெற்றி அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டக்கூடிய யோகம் நம்முடைய சிம்ம ராசிக்கு சூப்பராக இருக்குது. சந்தோஷத்தை தொலைத்த சிம்ம ராசி இனிமேல் தான் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லுவாங்க. நீ உன்னை போல உண்டாமா, உன்னை போல உண்டா தம்பி, நீ தான்ப்பா இந்த உலகம் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணுவாங்க. இதை போய் சிக்கிறக்கூடாது. சிம்மம் நிதானமாக இருந்தால் வெற்றி சிம்மத்துக்கு உரியது. இந்த குரு பயிற்சி என்பது உண்மை. நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் வீட்டிற்கும் நம்ம ஆண்டாள் அன்னையை போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா அற்புதமான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை அவங்களுக்கு கிரகங்கள் மூலமாக உறுதியாக கிடைக்கும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி என்பவர்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்த குரு 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கார், லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கார். இவங்களுடைய பார்ட்னர் தன்னுடைய தவறை உணர்ந்து இவங்க கூட பேசக்கூடிய, இவங்க கூட அன்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உண்டு. முதுகுல குத்தி இவங்க லைஃபுக்கு எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த நிலையெல்லாம் மாறணும். உண்மையான நண்பர்கள் இவங்க கூட இருப்பாங்க. போலியான நண்பர்கள் என்று போர்வையில் இருக்கக்கூடிய நபர்கள் காணாமல் போயிடுவாங்க. தாய்மாமா உறவு, இவங்க வந்து தாய்மாமா மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க. அதுபோல் தாய்மாமாவும் இவங்க மேலே உயிரே வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம், சின்ன பிரச்சனையை மற்றவங்க உண்டு பண்ணுவாங்க. அதில் போய் சிக்கிடக்கூடாது. சிம்ம ராசிக்கு குரு வந்து எங்கே வந்து பயிற்சி ஆகியிருக்கிறார், என்ன மாதிரியான நல்லது கெட்டது நடக்க போகுது சார்? சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு இப்போ தற்போது வந்திருக்கிறார். 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று உட்கார்ந்திருக்கிறார். ஸோ சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி மற்றும் 8ஆம் இடத்த அதிபதி தான் குரு. ஸோ 8ஆம் இடத்த அதிபதி 12ல் மறையது யோகம், ஒரு மாற்றம், முன்னேற்றம், தடையில்லாத வெற்றி அப்படிங்கிறத குறிக்கும். 5க்குரியவன் 12ல் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறது செயல்பாடுகளில் மிகப்பெரிய அற்புதமான விஷயங்களை செய்வாங்க. அதாவது பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க கேட்டிங்கன்னா ஒரு 3 வருடமாக பல பிரச்சனை, 3-4 வருடகாலமாக பொருளாதார பிரச்சனை, இப்போ அதிகமாக 1 வருஷமாக மனப்பிரச்சனை. மனசில் அவ்வளோ அழுத்தம் இருக்குது. ஆனால் வெளியே காட்ட மாட்டாங்க. வெளியே சிம்மம்ல அப்படியே ராஜா மாதிரி இருக்கணும், ராணி மாதிரி இருக்கணும் ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம கொஞ்சம் கீழே இறங்கிட்ட கூட நம்ம மதிக்க மாட்டாங்களே அப்படின்னு உள்ள வழியோடு வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, வெளியே கம்பீரமாக இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நிறைய மன அழுத்தத்தை சந்தித்து, போராட்டத்தை சந்தித்து, சந்தோஷம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கிற நம்முடைய சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலம் பார்க்குறார். அப்போ இங்கே 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானத்தை குறிக்கும், வண்டி வாகனத்தை குறிக்கும், அம்மாவுடைய ஆரோக்கியத்தை குறிக்கும், வீடு மனை யோகத்தை குறிக்கும். ஸோ இது எல்லாமே அப்படியே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருட்கள். அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை சரியாயிடும், அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனையோ இல்லை வேறு ஏதோ பிரச்சனை தான் சரியாயிடும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிவப்பு கலரில் மஞ்சள் ட்ரெஸ் போட்டு அல்லது சிவப்பு கலரில் கார் வாங்கக்கூடிய வாய்ப்புலாம் சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டக்கூடிய யோகம் நம்முடைய சிம்ம ராசிக்கு சூப்பராக இருக்குது. சந்தோஷத்தை தொலைத்த சிம்ம ராசி இனிமேல் தான் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது சரியாகும். அது எவ்வளோ பெரிய தொகையாக இருந்தாலும் இவங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக மீண்டு வந்து சூப்பராக இருக்க போகிறாங்க. வேலை வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது, வேலை வாய்ப்புகள் பஞ்சம் கிடையாது. இப்போ சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அது சரி செய்து மாற்றத்துக்குரிய விஷயத்தை சிம்ம ராசி அன்பர்கள் உணர போகிறாங்க. இனிமேல் தான் அவங்களுக்காக வாழ போகிறாங்கன்னு தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ சிம்ம ராசிக்கு வந்து நிறைய சாதகமான பலன்கள் வந்துட்டு குரு பகவான் வந்து கொடுக்க போகிறார். அடுத்தது பாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா சார்? சாதகம் வந்து பாதகம்னு ஒன்று இருக்கும். என்ன மாதிரியான பாதகம் வந்து நடக்க போகுது இவங்களுக்கு? சிம்ம ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே கேது இருக்கார், 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். பொதுவாகவே இவங்க இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய சிக்கலை சிக்கி தவிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 4 ராசி தான். அதில் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் யார் வருவாங்க? சிம்மம் தான் வருவாங்க. சார் என் பாட்டை புரிஞ்சிக்க மாட்டேங்க, சார் என் பாட்டை தெரிஞ்சிக்க மாட்டேங்க, சார் என்ன சொன்னாலும் கோபமாக பேசுகிறாங்க, சார் என்ன சொன்னாலும் மந்தமாக இருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு டாமினேஷன் அவங்களுக்கு பார்ட்னருக்கும் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க வேகமாக போவாங்க, அவங்க ரொம்ப ஸ்லோவாக வருவாங்க. அப்போ ஏன் இப்படி வேகமாக போகிற, என்னை விட்டுட்டு போகணும் பாக்கியா அப்படின்னு ஒரு விவாதம் பண்ணுவாங்க. ஸோ இதிலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதே போல் இவங்களுக்குள்ளே கேது இருக்கனால நிறைய கேள்விகள் உதயமாகுது. அதுவும் இப்போ நம்ம சிம்ம ராசியில் பிறந்த பூர்ண நட்சத்திரக்காரங்க ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு தனி தீவுவில் இருக்க மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்கிறாங்க. ஸோ அதெல்லாம் சரியாக போகுது. ஆனால் என்ன இருந்தாலும் கேது ராசிக்குள்ளே இருக்கனால கேள்வி உதயம் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? விநாயகரை போய் பார்த்துருக்கோம், அவசரமே படக்கூடாது.
அதே போல் 7ஆம் இடத்துல ராகு இருக்கனால யார் பேச்சையும் நம்பக்கூடாது. இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்குள்ளே 3ஆம் நபரை தலையிட விடாமல் நான் என் மனைவிட்ட பேசிக்கிறேன், நான் என் வீட்டுக்கார்ட்ட பேசிக்கிறேன், நீங்கள் சொல்வதெல்லாம் கேட்டுக்கிறேன், பட் செயல்படுத்துறதுக்கான ஆப்ஷன் கிடையாது, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்கள ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு இவங்க ரெண்டும் உட்காந்து பேசுனாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ அவங்க சொல்கிறத மைண்டில் ஏற்றிட்டு இவங்கள்ட்ட பேசுனாங்கன்னா அது வேறு லெவலில் போய் மாட்டிக்கிடுவாங்க. ஸோ அதே போல் நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கை இருக்கும். என் ஃப்ரெண்டு சொன்னால் போதும்பா நான் என்னாலும் கேட்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி. கண்மூடித்தனமாக ஒரு நம்பிக்கை வச்சு நிறைய விஷயங்களை நண்பர்கள் மூலமாக பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த காலகட்டமும் குருவோடைய பார்வை இல்லாதனால, அதில் ராகுவை குரு பார்க்கல, அப்போ பார்வை இல்லாதனால நிறைய ஒரு பின்பத்தை உருவாக்குவாங்க. நீ உன்னை போல் உண்டாமா, உன்னை போல் உண்டா தம்பி, நீ தான்ப்பா இந்த உலகம் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணுவாங்க. இதில் போய் சிக்கிடக்கூடாது. சிம்மம் நிதானமாக இருந்தால் வெற்றி சிம்மத்துக்கு உரியது இந்த குரு பயிற்சி என்பது உண்மை. ஸோ இவங்க என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை வந்து மேற்கொள்ளணும்? நம்ம சிம்மராசி என்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் ஆண்டாள் வழிபாடு அற்புதத்தை கொடுக்கும். நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் வீட்டிற்கும் நம்ம ஆண்டாள் அன்னையை போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா அற்புதமான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை அவங்களுக்கு கிரகங்கள் மூலமாக உறுதியாக கிடைக்கும். ஸோ இவங்க என்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்னா, பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயில்களில் கொடுப்பாங்க பார்த்திங்கன்னா மஞ்சக்கயிறு. ஆமாம், அந்த மஞ்சக்கயிறு அதே போல் மஞ்சக்கிழங்கு அது ஒரு பாக்கெட்டில் போட்டு குங்குமம் வச்சு அவங்க தானமாக கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய அந்த கனவு மனை ஒற்றுமை நட்புகள் மூலமாக ஏற்படுகின்ற தாக்கம்லாம் குறைஞ்சி சூப்பராக இருக்கும். ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஒரு சாதகம் பாதகம் அவங்களுக்கான வழிபாட்டு முறைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஸோ கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எந்த இடத்துல வந்து பயிற்சியாகி இருக்கிறார், அவங்களுக்கான சாதகம் பாதகமான பலன்கள் சொல்லுங்கள் சார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி என்பவர்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்த குரு 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கார், லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். அப்போ லாபஸ்தானத்தில் அமர்ந்த குரு பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை வெற்றியை கொடுக்க போகிறார். இவங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70 தாண்டி போகும்போது தடை வந்திருக்கும். ஸோ அந்த தடை இல்லாத ஒரு முன்னேற்றத்தை குரு பகவான் ஃபஸ்ட்டு கொடுப்பார். அதேபோல் இவங்க கம்யூனிகேஷன் சார்ந்த ஃபீல்டில் இருக்காங்க, ஐடி ஃபீல்ட்லேயோ இல்லை ஒரு புதிய உருவாக்கக்கூடிய செயல்பாடுகளில் இவங்க இருக்காங்கன்னா அதில் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு குரு பகவான் சூப்பராக கொடுக்கார். ஸோ அதை விட இவங்களை விட வயது குறைந்தவர்கள் மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தம், போராட்டம், இதில் வந்து ஒரு விடுதலை நம்மளுடைய கன்னிராசிக்கு உறுதியாக உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா காதலில் சிக்கி தவிச்ச லிஸ்ட்டில் கன்னியும் ஒன்று. பொதுவாகவே கன்னிராசினால் எல்லாமே சொல்லுவாங்க என்னென்னா, உனக்கு என்னப்பா கவலைப்படுத்தல, உனக்கு என்னம்மா கவலைப்படுத்தலை, நீ ராஜா மாதிரி இருப்ப, ராணி மாதிரி இருப்பேன்னு சொல்லி கன்னிராசிக்காரங்களை பொதுவாகவே சொல்லுவாங்க. ஆனால் கன்னிராசிக்காரங்க உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா வெளியே காட்ட மாட்டாங்க. அவ்வளோ வேதனை வலி இருந்தாலும் வெளியே காட்டிக்கிற மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ அனுபவ பாடங்கள் இருக்கும். அதாவது வாழ்க்கையே அனுபவ பாடமாக அனுபவிக்கக்கூடிய ராசியில் கன்னியும் ஒன்று. சிறு வயதுலேருந்தே எல்லாரிடமும் தன்னுடைய உண்மையான அன்பை எதிர்பார்த்து ஏமாந்தவங்க தான் கன்னிராசிக்காரங்க. ஸோ பணத்துக்காண்டி ஆசைப்படாமல் நல்ல குணத்துக்காக ஆசைப்படக்கூடிய இவங்களுடைய லைஃப்பில் குணத்தை காட்டி காட்டி ஏமாற்றி நிறைய விஷயங்கள் ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கும். அந்த நிலை மாறப்போகுது. உண்மையான காதல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நம்ம குரு பகவான் உறுதியாக கொடுத்துருவார். ஏன்னா கன்னிராசிக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருட காலமாக, நம்ம சொல்கிற குறிப்பிட்ட வருடம், ஒரு 3-4 வருட காலமாக நிம்மதியாக தூங்கலை, நிம்மதியாக வேலை பார்க்கல, எந்த விஷயத்திலும் ஒரு நிம்மதிங்கிறது தேடுதலாக தான் இருக்க போல் விட கிடைக்கல. ஸோ இப்போ அந்த நிம்மதியான விஷயங்கள் எல்லாமே நம்ம கன்னிராசிக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார். அதுக்கடுத்து இந்த திருமண வாழ்க்கையில் கல்யாணம் முடித்தேன் சார், என் வாழ்க்கையே அதுக்கப்புறம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் கன்னி ஒன்று. அப்போ இப்போ கல்யாணம் முடித்து கணவர் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ நான் என்னை அறியாமல் நிறைய பிரச்சனை சந்தித்தேன், பெரிய அவமானங்களை சந்தித்தேன், இந்த நிலை மாறுமா, நான் அவங்க மேலே பாசம் வச்சுக்கேன், என்னை அவங்க புரிஞ்சுட்டு என் கூட இருப்பாங்களா அப்படிலாம் எதிர்பார்க்குற கன்னிராசிக்கு உறுதியாக எதிர்பார்ப்பு நிறைவேறும். இவங்களுடைய பார்ட்னர் தன்னுடைய தவறை உணர்ந்து இவங்க கூட பேசக்கூடிய, இவங்க கூட அன்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உண்டு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான பலன்னா, நண்பர்கள் மூலமாக நிறைய ஏமாற்றப்பட்டவர்கள் இவர்கள். நண்பர்கள் இவர்களை நேரடியாக மோதாமல் நண்பர்கள் என்ற ஒரு போர்வையில் ஒளிஞ்சிக்கிட்டு முதுகில் குத்தி இவங்க லைஃபுக்கு எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. உண்மையான நண்பர்கள் இவங்க கூட இருப்பாங்க, போலியான நண்பர்கள் என்று போர்வையில் இருக்கக்கூடிய நபர்கள் காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். புதிய தொழில் தொடங்கி மிகப்பெரிய அந்தஸ்து, மிகப்பெரிய அங்கீகாரம் பெறக்கூடிய ராசியில் கன்னிராசியும் ஒன்றுன்னு சொல்லலாம். ஸோ அதே போல் இப்போ தான் அவங்க தன்னுடைய மகிழ்ச்சிக்கான விஷயங்களை செயல்படுத்த போகிறாங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை செயல்படுத்த போகிறாங்க. குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு
நம்ம கன்னி ராசிக்கு இருக்குது. இதில் முதல் குழந்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு முதல் குழந்தை, இரண்டாவது குழந்தை எதிர்பார்க்குறவங்க இரண்டாவது குழந்தை, சில கன்னி ராசிகளில் இரட்டை குழந்தை பிறகுக்கான வாய்ப்பெலாம் சூப்பராக இருக்குது, சாதகமாக இருக்குது. ஸோ கன்னி ராசிக்கான சாதகமான பலன்கள் சொல்லிட்டீங்க. இவங்களுக்கான ஒரு பாதகமான பலன்கள்லாம் என்னெல்லாம் நடக்க போகுது? அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். இந்த ராகு பகவானை இப்போ மிதுனத்தில் இருந்த குரு பார்த்தனால இவங்க எவ்வளவோ விஷயங்களில் கடன் வாங்கியிருந்தாலும் கடன் பிரச்சனை மாட்டலை. ஆனால் இப்போ கடன் பிரச்சனை சிக்கி தவிக்க வேண்டிய சூழ்நிலை கொஞ்சம் வரும். அப்போ ஏதாவது கடன் வாங்குவதாக இருந்தால் அவசரப்படக்கூடாது. புதுசாக கடன் வாங்குகிறோம்னா தயவுசெய்து வாங்கக்கூடாது. அவசரப்பட்டு வாங்கிட்டாங்கன்னா மாட்டிக்கிடுவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடம் சொல்லக்கூடிய தாய்மாமா உறவு. இவங்க வந்து தாய்மாமா மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க. அதேபோல் தாய்மாமாவும் இவங்க மேலே உயிரே வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு தடுமாற்றம், சின்ன பிரச்சனையை மற்றவங்க உண்டு பண்ணுவாங்க. அதில் போய் சிக்கிடக்கூடாது, கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேலை ஆட்கள் மூலமாக கன்னி ராசிக்கு பிரச்சனை வரும். இவங்க கூட வேலை பார்க்குறவங்க அல்லது இவங்க கம்பெனி வச்சுக்கிறாங்கன்னா அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க மூலமாக சிறு மன அழுத்தம் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், வேறு நிறையப்பட்ட தரகர்ன்னு சொல்லக்கூடிய மற்றவங்ககிட்ட போய் சொல்லாமல் டைரெக்டாக உட்காந்து பேசுனாங்கன்னா பாதிப்பில்லாத தன்மை கன்னி ராசிக்கு கிரகங்கள் கொடுக்கும் என்பது உண்மை. ஸோ 12ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கா, குரு பார்வை கிடையாது. அப்போ என்னென்னா நைட் நேரத்தில் கொஞ்சம் வேகமாக தூங்கிடணும். நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணுவதை கொஞ்சம் கன்னி ராசிக்காரங்க அவாய்ட் பண்ணணும். அதே போல் வெளிநாடு பயணம் போக போகிறாங்க, ஏதோ ஒரு ஊர்களுக்கு பயணம் போகிறாங்கன்னா ஐடி ப்ரூஃபில் கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பக்காவாக வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கிரக ரீதியாக குரு சிறப்பை கொடுப்பார் என்பது உண்மை. கண்டிப்பாக. ஸோ இவங்களுக்கான வழிபாட்டு முறைகள்னால் என்ன சொல்லுவீங்க சார்? கன்னிராசி என்பவர்களுக்கு பெருமாள் வழிபாடு சிறப்பை கொடுக்கும். பெருமாளை பிடிச்சிக்கணும். பெருமாளை பிடிச்சி நீ தான்ப்பா எனக்கு கொடுத்தனேன்னு ஸ்ட்ராங்காகிட்டாங்கன்னா அவங்களுக்கு பெரிய மாற்றம், பெரிய முன்னேற்றம் உண்டு. ஸோ இந்த காலகட்டங்களில் மாணவர் செல்வங்களுக்கு நம்முடைய கன்னிராசிக்காரங்க படிப்புக்கான நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுத்தாங்கன்னா, கஷ்டப்படுற மாணவர் செல்வங்கள் ஓகேவா, அவங்களுக்கு இவங்க நோட்டு புக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய ஒரு புன்னகை இவங்க லைஃப்பில் வேறு லெவலில் கொண்டு போகும். ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்துட்டு ஒரு ஒப்பற்ற ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். அதுக்கு இந்த வழிபாட்டு முறைகளும் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக உறுதுணையாக இருக்கும்ன்றதில் மாற்று கருத்தே இல்லை. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி அம்மா.